200 ஆண்டுகளுக்கு முன் டைரி குறிப்பில் இடம் பிடித்திருந்த ஒரு உயிரினம் நீலகிரியில் கண்டுபிடிக்கப்பட்டு உயிரியல் ஆராய்ச்சியாளர்களை புருவம் உயர்த்தச் செய்துள்ளது. பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர் பியர்சோனா ராட் என்பவர் 200 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரியில் மூஞ்சுரு போன்ற உயிரினத்தை கண்டறிந்தார். ஆனால் அதன் முதுகு பகுதியில் வெள்ளை நிற பட்டைக்கூடு இடம்பெற்றிருந்தது. அதை ஒரு ஓவியமாகவும் வரைந்திருந்தார். இந்த உயிரினத்தை கடந்த 2011ஆம் ஆண்டு மீண்டும் கண்டறிந்த மற்றொரு ஆராய்ச்சியாளர் அதற்கு சோனா ராட் ஷ்ரூ என பெயர் வைத்தார். அதை நம்ப மறுத்த அறிவியல் உலகம் அது டைனோசர் போல வாழ்ந்து மறைந்த ஒன்றாக இருக்கலாம் என நம்பியது. இந்த நிலையில் இதை நீலகிரியைச் சேர்ந்த வன உயிரின ஆராய்ச்சியாளர்கள் மொய்னுதீன், சாம்சன், முகமது சாஹிர், அபினேஷ், பிரவீன் அடங்கிய குழுவினர் மீண்டும் அதை நீலகிரியில் கண்டறிந்தனர். அதை ஏற்றுக்கொண்ட ஈரானிய வனவிலங்கு உயிரியல் அமைப்பு தங்கள் இதழில் அந்த கட்டுரையை வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளது. உரிய அனுமதியும் நிதி உதவியும் அளித்தால் இந்த ஆய்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என அரசு தரப்பிற்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளுள் ஒன்றான கொசோவாவில் கிறிஸ்துமஸ் சந்தை ஆடல் பாடலுடன் களை கட்டியது. இதில் சிறுவர் முதல் பெரியவர் வரை பலரும் கிறிஸ்துமஸ் உடை அணிந்து பண்டிகை காலத்தை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்த நிலையில் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்காக நிதி திரட்ட கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஓட்டப்பந்தயம் ஒன்றும் நடத்தப்பட்டது. $2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.